கரூர் துயர சம்பவம் குறித்தான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. இனிமேல் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு அறிவிச்சு. அவ்வளவுதான் ப்ரோ, இதுக்கு மேல நீங்க பேசவே கூடாது. எங்களுக்கு வெற்றி, சிபிஐ கிடைச்சிருச்சு, இனிமே தளபதி தான், நாங்க பாத்துப்போம், நீங்க பேசாதீங்க. இது தீர்ப்பு வெற்றியா? ஆப்வியஸ்லி. இப்படித்தான் ஊருக்குள்ள கொள்ள அணில்கள் வந்து சுத்தி திரியுது. யோ, இந்த தீர்ப்பின் மூலமா உங்க அண்ணனையும் உங்க கட்சியையும் அம்சா வந்து டேக் ஓவர் பண்ண போறாரியா? கதறு கதறு. இப்படித்தான் லாஜிக்கா எதை கொண்டு வந்தாலும் கதறு பதறுன்னு போட்டு நம்மளை தாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக எப்படி அம்சா வந்து தாவேகாவையும் விஜயும் டேக் ஓவர் செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓ, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறிய, என்னதான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, அந்த தீர்ப்புல என்ன விஷயம் இருக்குன்னு எதையாவது வாசிச்சியா, படிச்சு? நீங்க அதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்னு உச்சநீதிமன்றமே தளபதி சொல்லிடுச்சு. இந்நேரத்துக்கு நீங்க வந்து அங்க ஒரு நல்ல மாசம் ஒரு பாட்டை போட்டு கிட்டத்தட்ட எங்க அண்ணன் 1.5 நிமிஷம் நிக்காம மூமெண்ட் போடுவாரு. ஒரு செலிப்ரேஷன் சாங். ஆமா ப்ரோ, கண்டிப்பா. அதுவும் அட்லி வச்சு அப்படியே ஒரு மாதிரி எங்க மேல இருந்து அப்படியே ஒரு ஷாட் எடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அதையாவது பெர்மிஷன் வாங்கி சொன்ன டைமுக்கு எடுப்பீங்களா இல்ல எப்படி? இதான் ப்ரோ, கதறு கதறு. ஆமா, லாஜிக்கா கேட்டா கதறு பதறுன்னு தூக்கிட்டு வந்துடுறாங்கடா. விட்டா நீங்க உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே சாங் போட சொல்லி உங்க அண்ணன் ஆட விடுவீங்க. கண்டிப்பா. கண்டிப்பாவா? ஓ சரி, நான் தெரியாம கேட்குறேன். இப்போ இந்த தீர்ப்பை நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன லாஜிக் இருக்குது சொல்லு. நாங்க சிபிஐ கேட்டோம், சிபிஐ கிடைச்சிருச்சு, எங்களுக்கு இது வெற்றி. சிபிஐ நீங்க கேட்டீங்க? ஆமா ப்ரோ, கண்டிப்பா நாங்க தான் கேட்டோம். சிபிஐ தாவேகா கேட்டுச்சு? ஆமா ப்ரோ, கண்டிப்பா கேட்டிருப்போம். சிபிஐ வேணும்னு தாவேகா கேட்டுச்சு? கண்டிப்பா ப்ரோ, நாங்க தான் கேட்டிருப்போம் ப்ரோ. ஷுவரா? தெரியுமா? ப்ரோ தெரியும். கன்ஃபார்ம்? ஆமா ப்ரோ. ஓ, உங்க ஷில்பா குமாரோ புஷி ஆனந்தோ யாருமே கோர்ட்ல போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கவே இல்லையே. ஆனா எப்படியோ ஒன்று வந்துருச்சுல ப்ரோ. ஓ, எப்படியோ ஒன்று சிபிஐ வந்துட்டா உங்களுக்கு வெற்றி. ஆமா ப்ரோ, அப்பதானே நியாயமா நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சரி, இல்லை எனக்கு ஒன்று புரியல. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறதோட லாஜிக் என்ன? இப்போ என்ன விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்பாங்க, அதை சொல்லுமா? சிபிஐ கிட்ட கொண்டு போனோம்னா இல்லை வேணாம், நீ ரொம்ப சுத்துவ, நானே சொல்கிறேன். இப்போ ஒரு விவகாரம் இருக்குது, அதை வந்து ஒரு தரப்பு விசாரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு காவல்துறை விசாரிக்குது அப்படின்னா அந்த விசாரணையிலையோ இல்லை விசாரணை குறித்தான தகவல்கள் வெளியே வரும் பொழுது விசாரணை சரியா போகல, பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளி ஆக்குறாங்க, இல்லது ஒருதலை பட்சமாக செயல்படுது இப்படின்னு ஏதாவது விமர்சனம் வச்சா அதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுனால தானே சிபிஐக்கு மாத்துவாங்க. அதான லாஜிக்கு. சரி, இப்ப எஸ்ஐடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணது யாரு? கோர்ட்டு. சரி, இப்போ அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க? கோர்ட்டு கிட்ட. சரி, இது வரைக்கும் எஸ்ஐடி வந்து இன்னார விசாரிச்சோம், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. அப்ப எஸ்ஐடி இன்னார விசாரிச்சோம், இது வரைக்கும் இதுதான் ப்ராக்ரஸ்ன்னு எந்த டீட்டெயிலுமே சொல்லாம அது எப்படி ஒருதலை பட்சமா செயல்பட்டுச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க? எதுக்காக சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? என்ன லாஜிக் இது? இல்ல ப்ரோ, என்னதான் இருந்தாலும் சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னா நியாயமா உண்மை வந்துரும். ஓ அப்படி. சரி, இப்ப சிபிஐ பத்தியோ சிபிஐ விசாரணையை பத்தி உங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த படம், அப்ப அந்த படத்தை போடுங்க. இங்க பின்னாடி இருக்குல்ல, இந்த படத்துல இருக்கிறது யாரு? இது ஐஆர்எஸ் ஆபீசர். அவர் கையில ஒரு போர்டு வச்சிருக்காருல்ல, அது என்ன எழுதி இருக்கு? எப்ப அது ஜூம் பண்ணுங்க, ஜூம். என்ன எழுதி இருக்குது படி. எஸ்ஐடி இருக்க, சிபிஐ எதை இருக்கு எழுதியிருக்கா? அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரா? இல்ல ப்ரோ, அது வந்து வேற கேஸ். ஓ, அவரு வேற கேஸ் ப்ரோ. வேற கேஸுக்கு நீங்க இதெல்லாம் கொண்டு வந்து விடு. இப்போ உங்க கட்சி ஷில்பா குமார் இருக்காருல்ல, அவரு சிபிஐ விசாரணை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அப்பா அதை போடுப்பா. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. ப்ரோ, அவர் வந்து எவ்வளோ பிஸியா இருக்காரு. லாட்டரி டிக்கெட் பார்க்கணும், இது பாஸ்கெட் பால் மேட்ச் ஆட போகணும், தெரியாம ஏதோ பதட்டத்துல பேசினதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து ப்ரூஃப். அந்த பிஸியில கன்ஃபியூஷன்ல பேச. ஆமா ப்ரோ, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு, சும்மாவா இருக்கிறாரு. இவங்க எல்லாத்தையும் கொடுப்பா. உங்க கட்சி தலைவர் இருக்கிறாருல உங்க அண்ணன் வந்து சிபிஐ பத்தி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? அதுதான், கூட்டத்துக்கு போனோமா, அவர் கையாட்டினதை பார்த்தோமா, வந்தமா இருந்தா அப்படித்தான் தலைவரே சொல்லிட்டாரு. அப்புறம் ப்ரோ, அதுதான் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப நீ பாரு. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு.
ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம். இப்ப தெளிவா கேட்டுச்சா? அதாவது சிபிஐங்கிறது RSS பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இப்போ இதே RSS பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள்ள போறதுக்காக தான் அவங்க அண்ணன் வந்து சிபிஐ கேட்டாரா? அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. தலைவர் சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னா அது பிஜேபி தான். எப்படி கொள்கை எதிரி வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருப்பீங்களா? இப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. கதறு இந்த அணில்கிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். லாஜிக்காக ஏதாவது கேட்டோம்னா இது ஒன்று தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இந்த தீர்ப்பு வந்திருக்குல்ல, இது எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்கல கரெக்டா? அப்ப இன்னொரு தரப்பு தான் கேட்டிருக்காங்க. யாரு? பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு 3 பெட்டிஷன் போயிருக்கு. இப்ப ட்ரைப்ஸ் பண்ண கல ஆய்வுல நேரடியாக அந்த பெட்டிஷனர்ஸை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பெட்டிஷனர்ஸ் சொன்ன விஷயம் என்ன? அந்த மகனை இழந்த அம்மா வந்து நாங்கள் யாரும் இதை போடவே இல்லைங்க, நாங்கள் தான் பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய நாங்கள் தான் வளர்த்துட்டு இருக்கிறோம், நாங்கள் யாரும் போடவே இல்லை. என்னுடைய கணவர் அவர் 8 வருஷம் ஆச்சு என்னை பிரிஞ்சு, அவர் எதுக்குமே வந்ததில்லை. அந்த பையன் செத்து அந்த உடல் வந்து மயானத்தில் இருக்கும்போது கூட நிற போதையில வந்து மயானத்தை அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிட்டான். அதானே அந்த அம்மா சொன்னது. அப்ப அவங்க அதை போடலை. சரி, செல்வராஜ் சொன்னது என்ன? மனைவியை இழந்த கணவன்ற முறையில் பெட்டிஷன் போட்ட செல்வராஜ் அவர்கள் சொன்னது என்ன? அவருக்குலாம் கொடுமையிலும் கொடுமை, சிபிஐன்னு ஒன்று இருக்குது, எஸ்ஐடின்னு ஒன்று இருக்குது, கோர்ட்டில் இப்படி ஒன்று நடக்குதுன்னு இப்படி எதுவுமே தெரில. அவருடைய பெட்டிஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்தது யாரு? அதிமுகவுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர், அந்த ஏமூருடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விசிக பாலகிருஷ்ணன். கரெக்டா? சரி, அந்த பெட்டிஷனுக்கு அபிடேவிட் போட்டார்ல ஒரு வக்கீல், அவர் யாரு? அதிமுகவுடைய வழக்கறிஞர். இப்ப நியாயமா இந்த சிபிஐ விசாரணை மாத்தின இந்த தீர்ப்பை கொண்டாடணும்னா யாரு கொண்டாடணும்? அதிமுக காரங்க, அந்த அடிமைகள் தான் கொண்டாடணும். அணில்கள் ஏன் கொண்டாடுது? இதுல என்ன லாஜிக் இருக்குது? நீங்க கதறிட்டே இருங்க ப்ரோ. இப்படித்தானா என்னத்தையாவது இப்படியே பேசிக்கிட்டே திரிங்கடா நீங்க. ரொம்ப ஆடாதீங்கடா அணில்களா. இது வெறும் இடைக்கால உத்தரவு தானா? இதுல வந்து இன்னும் மாறலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இதை ரெக்வஸ்ட் பண்ண பெட்டிஷனர்ஸ் எல்லாமே ஃபேக்கு. இதை வந்து எப்படி ட்ரைப்ஸோட கலாய்வில் அவங்க சொன்னாங்களோ அதே போல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்கிட்டையும் காலில் வீடியோ காலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நாங்கள் இந்த பெட்டிஷனை போடவே இல்லை, எங்கள் பேரை யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் என்ன, இது தீர்ப்பு வாசித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ கால் சம்பாஷணைகள் நடந்திருக்குது, அதனால் நீங்கள் தப்பிச்சிங்க. இந்த வீடியோ கால் பேசினதுக்கப்புறமா நீதிபதிகள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக வந்து அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து இது என்னங்கிறத அஃபிடவிட்டாக டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இன்னும் அதுக்கான அமர்வும் இருக்குது, அதுக்கான விசாரணைகளும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்க கண்டிஷன் என்ன அப்படின்னு. இப்படியே பேசுறீங்கடா. இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பா ட்ரைப்ஸ் தமிழ்ல அந்த பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருக்கு ஒரு காப்பி, இப்போ இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல நீதிபதிகள், அவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு காப்பின்னு எல்லாத்தையும் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதிரான கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுதுடி, நீங்கள் வேற பொது வெளியில் சிபிஐ விசாரணை எங்களுக்கு இடத்தை விட்டுன்றீங்க. அப்போ இந்த ஃபேக் பெட்டிஷனர்லாம் போட்டது ஷில்பா குமாரா தாவேக்காவா அப்படிங்கிறது தெரிய போகுது. இன்னும் வந்து இந்த இடைக்கால உத்தரவு கேன்சல் கூட ஆகுங்கிறாங்க. இந்த ஃப்ராடுத்தனத்தை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தீர்ப்பு வர்ற அன்னைக்கு இருக்குது யாரு கதறா யாரு பதறான்னு.